தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோல தனுஜா அப்படிங்கிற ஒரு கன்னட திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நீட் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்பட்ட ஒரு பெண் அந்த எக்ஸாமை எழுதுறதுக்காக என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள், என்னென்ன மாதிரியான போராட்டங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொள்றார் அப்படின்றத அந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே அந்த முன்ன காட்டுறாங்க. அவ பேர் தான் பாத்தீங்கன்னா தனுஜா. இவ ஒரு ஏழை எளிய குடும்பத்துல பிறந்தவ, ஒரு எளிய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு பெண். இவ சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது இவருடைய கனவா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கொரோனா காலகட்டத்தில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமா இவருடைய அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதற்கு பிறகு இவருடைய மாஸ்டரா இருக்கக்கூடிய பிரதி மேலிடத்துல ட்ரை பண்ணி இந்த பொண்ணு எக்ஸாம் எழுதுறதுக்காக முயற்சி பண்றாரு. அதே போல சிஎம் இவங்களுடைய முயற்சியினால ட்ரை பண்றாங்க. இதற்கு பிறகு இவங்களுடைய முயற்சியினால இவன் எக்ஸாம் எழுதினாலா இல்லையா, அந்த டோஸ் டேட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த தனுஜா. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, தமிழ்ல காதலும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருக்கோம். அந்த படத்தினுடைய முடிவுல ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக என்னென்ன மாதிரியான போராட்டங்கள் நடக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த பொண்ணு நீட் எக்ஸாம் அட்டன் பண்றதுக்காக, நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்றா அப்படிங்கிறத ரொம்ப பரபரப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் காட்டியிருப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதை தாண்டி இந்த படத்துல எமோஷனல் அப்படிங்கிற விஷயம் நல்லாவே கனெக்ட் ஆச்சு. குறிப்பா அந்த பிரதீப் அப்படிங்கிற மாஸ்டர் அவர் எதுக்கு நீட் எக்ஸாம் கோச்சிங் கொடுக்குறாரு, அவருடைய வாழ்க்கையில என்ன ஆம்பிஷன் இருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன வீடியோ நியூஸ் மாதிரி காட்டியிருப்பாங்க. அது ரொம்பவே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அதை தாண்டி அவர் பேசக்கூடிய ஒரு டைலாக் பாத்தீங்கன்னா ரொம்பவே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருந்துச்சு. அதாவது இந்த மாதிரி ஏழை மாணவர்கள் படிச்சு டாக்டர் ஆனதுக்கு பிறகு ரூரல் ஏரியாவில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேர்ம் இருக்கு. அதை நிறைய பேர் காசு கொடுத்து ஒர்க் பண்ணாமல் போயிடுறாங்க அப்படிங்கிற விஷயத்த பேசியிருப்பாரு. அது ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ள முடியக்கூடிய ஒரு படம், ஒரு நல்ல படம் அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி இந்த படம் நீட்டுக்கு எதிரான ஒரு படமான்னு கேட்டீங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட நீட்டுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுக்குற மாதிரியான படம் தான். ஏழை மாணவர்கள் இந்த நீட் எக்ஸாம்னால என்னென்ன பாதிப்புகள் உள்ளடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லாம, அந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக என்னென்ன பாதிப்புகள் இருக்கு, அதை அட்டன் பண்றதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. அது பெரிய டிசப்பாயின்மெண்டிங்கா இருந்துச்சு. அதை தாண்டி அந்த பொண்ணு ரியலி ஸ்ட்ரகிள்ஸ் ஆரம்பத்துல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்றா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டரா காட்டிருக்கலாம். அதை தாண்டி இந்த படம் ஒரு நல்ல படம். இந்த படத்துக்கு 4 ரேட்டிங் 5/3. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.